Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பெரியண்ணன் பாணியில் கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்துகிறதா திமுக என்றுதான் இன்றைக்கு நாம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டுக்கு முதல்ல குழுவை அமைத்த காங்கிரஸ் இன்னும் தொகுதி பங்கீடு நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வரை காங்கிரஸோடு தொகுதி பங்கீடு நடைபெறவில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொகுதி பங்கீடு நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை அலைக்கழித்து அவமானப்படுத்தி இருக்கிறது தொகுதி பங்கீட்டில் திமுக என்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. காங்கிரஸை மட்டும் இல்லைங்க, விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் இது போல் அலைக்கழிப்பும் அவமானமும் நடந்திருக்கு அப்படின்னு அந்த கட்சியிலிருந்து கலக குரல்கள் எழுந்து கொண்டு இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா மதிமுக கொள்கை கூட்டணியெல்லாம் இனி சொல்வதற்கு இல்லை. திமுக மதிமுக கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு தான் திமுக வெற்றி பெறவே தொடங்கியது. தொடர் தோல்வியை சந்தித்து இருந்த திமுக இன்றைக்கு மதிமுகவை விழுங்க பார்க்கிறது. 6 இடங்களில் உதயசூரியன் கடந்த முறை போட்டிட்டு இப்போ 4-3ங்கிறாங்க. மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதையே திமுக விரும்பலை. இனி கூட்டணி இல்லை, அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற வேண்டும் என்கிற குரல் மதிமுகவிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. சேலம், சிவகங்கை அப்படின்ட்டு தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு வர்றதையும் பார்க்க முடிகிறது. அதே போல் இஸ்லாமிய கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள் பிரதிநிதிப்படுத்துகிற கட்சிகளாக இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிட்டெல்லாம் ஒரு அதிருப்தி குரல் வருது. அந்த கட்சி சார்பு தகவல் சமூக வலைதளங்களில் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் கட்சிகளுக்கு ஏன் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை கொடுக்கக்கூடாது, இப்போ வந்த தேமுதிகவுக்கு 1, கொஞ்சம் முன்னாடி வந்த மக்கள் நீதி மையத்துக்கு 1, ஆனால் முஸ்லீம் கட்சிகளுக்கு ஏன் மாநிலங்களவையில் ஒரு இடத்த கொடுக்கக்கூடாதுங்கிற கேள்வியை சமூக வலைதளங்களில் எழுப்பிட்டு இருக்காங்க. 2 இலக்கத்தில் இடங்களை கேட்குறாங்க விசிக, கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள். ஆனால் 2, 3, 4 குறைந்தபட்சம் 2 அதிகபட்சம் 6ங்கிற இடத்துக்குள்ளே சுருக்க பார்க்குது திமுக என்கிற குமுறல்களை அந்த கட்சி நிர்வாகிகள் இருந்தும் கேட்க முடிகிறது. இந்த இடத்துல தான் பெரியண்ணன் பாணியில் கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்துகிறதா திமுக என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு மதிமுகவினுடைய மாணவரணி முன்னாள் துணை செயலாளர் வழக்குரைஞர் மணலூர் சத்யகுமாரன் இணைந்திருக்கிறார். சத்யகுமாரன், கொள்கை கூட்டணி இல்லை, கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடணும், ஈரத்துணியை போட்டு கழுத்தறுக்க பார்க்குறாங்கங்கிற விமர்சனம்லாம் வருதே ஏன் சார்? ஒன்றும் இல்லை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 32 ஆண்டுகளாக மக்களுக்காக போராடி பல விஷயங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே எங்களுடைய கட்சி இயங்கலை. எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயத்தில் நிரூபிச்சிருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலையா இருக்கட்டும், கூடுனதுல நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் அதை மீண்டும் அரசுடைமை ஆக்குனதா இருக்கட்டும், நீட்டின திட்டம், பல்வேறு விஷயங்கள்ல நாங்க முதன்மையா இருக்கிறோம். சரிங்களா? அதனால எங்களோட யாரையும் நீங்க ஒப்பிட்டு பேச வேண்டியதே கிடையாது. நாங்கள் தகுதி உள்ள இயக்கம். எங்களோடு தகுதியோடு பேசக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. திமுக சின்னத்துல தான் போட்டியிடணும். கடந்த முறை 6 தொகுதி 6ம் திமுக சின்னத்துல போட்டியிட்டீங்க. மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு தான், இன்னொன்று மாநிலங்களவை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தாக்கா மாநிலங்களவைக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த 6 கூட இல்லை, 4, 3 அப்படிலாம் சொல்கிறாங்களே. இல்லை, அது குறித்து எனக்கு சரியா தெரியல. அது எங்கள் கட்சி தலைமைக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்று என்னன்னா, கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக தோல்வியை தழுவி இருக்குது. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோடு கைகோர்த்த பிறகுதான் கொள்கை அடிப்படையில் திமுக ஜெயிச்சிருக்குது. அது நாடாளுமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும், சட்டமன்ற எலெக்ஷனா இருக்கட்டும். இது கடந்த கால உதாரணம். போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா விமர்சனம் பண்ணாங்க. அதனால நாங்கள் தனி மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும், ஆகவே கொடுக்கக்கூடிய இடங்களை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. எல்லா கட்சியும் அவங்க சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஒப்புதல் வாங்கின திமுக எங்களை மட்டுமே அழிக்க நினைச்சு உதயசூரன் என்ன சொல்லி நெருக்கடி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆனால் கணேசமூர்த்தி ஈரோட்டில் நின்றாங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன் மூலியமா எங்களை அழிக்க நினைச்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். ஆகவே நாங்க கட்சி நடத்துறது திமுக தலைமை விரும்பவில்லை, குறிப்பாக சபரீசன் போன்றவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் உள்ள யதார்த்த உண்மை. திமுக மதிமுகவை அழிக்கும் வேலையை தொடங்கிட்டு இனிமே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு சேலம் மத்திய மாவட்ட மதிமுகவுடைய செயலாளர் மகேந்திரன் சொல்றார். அதுபோல தான் சிவகங்கை மாவட்ட செயலாளர் பசும்பொன்
மனோகரனும் இது பொதுக்குழுவில் பேசியதை போலவே ஒரு முடிவை எடுக்கணும், மீண்டும் பொதுக்குழுவை கூட்டணும், நிர்வாகிகள் முடிவு எடுக்கணும் அப்படின்னு குரல் வருது. நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறீங்க. இப்படி கட்சி நிர்வாகிக்குள்ள ஒரு திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு, எதிர்ப்பு கருத்து என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க. கடந்த பொதுக்குழுவில் எங்களுடைய அவைத்தலைவர் ஐயா மதிப்பிற்குரிய ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர்ப்பரிப்போம், அணிதிரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம் என்ற எங்களுடைய இளம் தலைவர், எங்க கட்சியை பாதுகாத்தது துரை வைக்கணும் தான். அவங்களோட வழியில கட்சி தொண்டர்கள் நல்லா இருக்கணும், இது வரைக்கும் இருந்தது போதும், இனிமேல் நம்ம கட்சிக்காரங்களும் குடும்பங்களும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில அந்த தமிழ்நாடு மாநில கட்சி அங்கீகாரம் பெறணுங்கிற காரணத்துக்காக அந்த கோரிக்கை வச்சாங்க. ஐயா அவைத்தலைவர்கள் பேசினாங்க, கூட்டமே அதுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க, ஆதரிச்சு இது பண்ணாங்க. சரிங்களா? என்னை பொறுத்த மட்டில் எங்களுடைய தலைவர் எங்களை குற்ற மாட்டாங்க. எங்களை கொண்ட தொண்டர்கள் குறிப்பா சொல்ல போனா மாநில கட்சியா அங்கீகாரம் இந்த தேர்தலில் வழங்கணும், நம்ம பெற்றே ஆகணுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். சரிங்களா? வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, மாநில கட்சியை அங்கீகாரம் பெறுவது ஒன்றுதான் நோக்கம்னா நீங்க கூடுதல் இடங்களை கேட்டு ஒரு சொந்த சின்னத்தில் தனி சின்னத்தில் போட்டிடலாம். ஆனால் உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அந்த கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியே வர வேண்டும், அதுதான் உண்மையான தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றீங்க. கசப்போட ஏன் கூட்டணியில் தொடரணும்? இல்ல, கசப்போட தொடர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கான இலக்கு தமிழ்நாடு மாநில கட்சி அங்கீகாரப்படணும். அதாவது அதுதான் எங்களோட இலக்கு. தயவுசெய்து நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மாநில கட்சி அங்கீகாரம் நம்முடைய மதிமுக பெற வேண்டும் என்பதுதான் எங்க எல்லாரோட எதிர்பார்ப்பு. உங்களுக்கு தெரியும், மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போன சட்டமன்றத்தில் சீட்டை குறைச்சு கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காமலே தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு உள்ள கொண்டு வந்துட்டு எங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு சொல்றதான் நாங்க உணர்றோம். ஆகவே நாங்களும் கட்சி நடத்துறோம், நாங்களும் பெரிய அளவுல மதிக்கப்படுற கட்சியா தமிழ்நாட்டில் இருக்கிறோம். இதை திமுக உணரல. எங்களுக்கு இனிமேல் சீட்டு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல, என்னை போன்ற தொண்டர்களுக்கு இல்ல, நிர்வாகிகளுக்கு இல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிவகங்கை மாவட்ட செயலாளர் அண்ணன் பசும்பொன் மனோகரனா இருக்கட்டும், அதே போல சேலம் மாவட்ட பொருள் அவரா இருக்கட்டும், இந்த அறிக்கை வெளிவரதுக்கு காரணம். நன்றி சத்யகுமாரன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு மதிமுகவுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளர் பசும்பொன் மனோகரன் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் கூட குறிப்பிட்டிருக்கீங்க, இன்றைக்கு அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு மாவட்ட நிர்வாகி, சேலத்தில் மாவட்ட நிர்வாகி சொல்றாரு, அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும், அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம் அப்படிங்கிறார். இவ்வளவு கசப்பு ஏன் எங்கிருந்து வருது சார்? புரட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இந்திய அரசியல் அவருக்கு நிகர், அவரை அந்த அளவுக்கு உயர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருந்தவர். அவருக்கு நாங்கள் ராஜ்யசபை ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்தோம் தொண்டர்கள். அது திமுக தரும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை திமுக தரல. இப்ப அந்த வாய்ப்பு தருவாங்கன்னு சொல்லி நாங்க முழுமையாக லட்ச தொண்டர்கள் நாங்க அதை எதிர்பார்க்கிறோம். திமுக தரும்ங்கிற நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தர வேண்டும். எங்கள் கட்சி தமிழ்நாட்டு அரசியல் 32 ஆண்டு காலம் மறுமலர்ச்சி திமுக செய்த சாதனையை எந்த இயக்கமும் செய்யவில்லை. எங்கள் தலைவர் வைகோ செய்த சாதனையை, போராட்டத்தை, உடல் உழைப்பை, தமிழ் மண்ணுக்காக அவர் செய்த தியாகத்தை எந்த இயக்க தலைவரும் செய்யவில்லை. அது தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள், நீங்க அறிவீர்கள். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்திற்கு அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது எங்களுடைய இளம் தலைவர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை வைகோவுடைய எண்ணோட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மறுமலர்ச்சி திமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணோட்டம். எங்களை பொறுத்தவரை 12 சீட்டும் ஒரு ராஜ்யசபை சீட்டு தலைவர் வைகோ அவர்களுக்கும் தர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய ஆசை. அதை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அது இல்லாத பட்சத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி ஒரு நிறைவான அனைவருடைய ஜனநாயக நீதியான ஒரு கருத்தை கேட்டு தலைவர் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மறுமலர்ச்சி திமுக தொண்டரின் ஆசை. மனோகரன், தமிழ்நாட்டுக்கு அதிக தொண்டையும் அர்ப்பணிப்பையும் கொடுத்த இயக்கம்னு சொல்றீங்க. கூட்டணிக்கு தலைமை வகித்த காலம் போய் அதற்கப்புறம் கூட்டணியில் நின்று 35 இடங்கள் வரை போட்டியிட்ட மதிமுக 6 இடங்கள், அதுவும் திமுக சின்னத்தில்னு கடந்த முறை இருந்துச்சு. இந்த முறை அந்த 6 இல்லை, தனியானா 3, திமுக சின்னத்திலாம் 4 அப்படிலாம் பேச்சு வருது. இப்படி ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் சார்? வணக்கம். அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களில் உயிரோட்டமாக எல்லா மாவட்டத்தில்
பேரூர் கழகம், கிளைக்கழகம், ஒன்றிய செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்களுடைய முழு அமைப்புள்ள இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நாங்கள் நினைத்தா மறுமலர்ச்சி திமுக தனித்து நின்று 234 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வல்லமை எங்களிடம் இருக்கிறது. கூட்டணியில் தான் இருந்து நாங்கள் போட்டியிடணும். திராவிட இயக்க கொள்கைகளை வென்றெடுக்க வேண்டும். RSS கூட்டத்தை இந்த மண்ணில் வேரூண்டவிடக் கூடாது என்ற ஒரே ஒற்றை நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்கை ரீதியான கூட்டணியே, சீட்டு எண்ணிக்கை முக்கியமில்லை. தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டாம். கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறீங்க, ஆனா அதே உங்க தரப்புல இருந்து இன்னொரு பதில் வருது. இனி கொள்கை கூட்டணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, நான் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வரணும், ஈரத்துணியை போட்டு கழுத்து இருக்கிறாங்க அப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே. ஒரு கொள்கை கூட்டணியில் தலைவர் அவர்களும் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டு மக்களுக்காக சில சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சூழ்நிலையை தவிர எங்களுக்காண்டி இல்ல. அப்படித்தான் இந்த கூட்டணியில நாங்க பயணிக்கிறோம். ஆனா இன்னமும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உரிய மரியாதையை தருமுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லாத பட்சத்தில் எந்த சமரசமின்றி ஒரு தெளிவான முடிவை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக லட்சம் தொண்டர்கள் எடுக்க தலைவர் வைகோ அவர்களையும் முதன்மை செயலாளர் துரைக்கண்ணையும் வலியுறுத்துவோம். அதற்காக எந்த பட்சமும் மறுமலர்ச்சி திமுக தொண்டன் படமாட்டான். தேவைப்பட்டால் அரசியலில் நாங்கள் திராவிட கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துவோம் தவிர நாங்க யாரோடையும் சீட்டுக்காகவும் மற்ற விஷயத்திற்காக நாங்க சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு இல்லை. நன்றி மனோகரன். எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்கிறீங்க. திமுக என்ன செய்ய போகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மோடு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஜபருல்லா இணைந்திருக்கிறார். சார், சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம், முஸ்லீம் கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்கல, குறிப்பாக மாநிலங்களவை ஒரு இடம் கொடுத்துருக்கணும், நீண்ட காலமாக பயணிக்கிற கட்சிகளுக்கு கொடுக்கல, இதுதான் உங்கள் சமூக நீதியா என்கிற கேள்வியெல்லாம் வருதே. ஏன் சார்? ஆமாம் சார், கடந்த 2014 இஸ்லாமிய கட்சிகள் திமுக கூட்டணியில தான் அங்கம் வைக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு நேற்று வந்த இந்த பிஜேபி அணியில இருந்துட்டு நேற்று வந்த தேமுதிக கொண்டு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. அப்துல்லா திமுக எம்பி அப்துல்லா ஒரு ஆளுக்கு முஸ்லீம்ங்கிற அடிப்படையில் கொடுத்தாலும் அந்த சீட்டு கூட இப்ப காங்கிரஸ் கொடுக்குற ஒரு சூழல் வந்தா இவங்களுக்கு கிடைக்காதங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு இருக்குது சார். இதை மட்டும் சொல்லலை, இப்போ சென்னையில் 1000 விளக்கு, துறைமுகம், சேப்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் ராமநாதபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக இருக்கிற தொகுதிகளில் கூட இஸ்லாமியர்களை பிரதிநிதிப்படுத்துகிற கட்சிகளுக்கு கொடுக்கல, திமுகவே அந்த தொகுதிகளை எடுத்துக்குதுங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது. மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டால் தானே கொடுப்பாங்க, இவங்க யாரும் கேட்டு அவங்க கொடுக்கலையா? இல்லை சார், அது வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மாநிலங்களவையும் கேட்குறாங்க தான். அவங்க திமுக அதை ஏன் தரமாட்டுக்கிறாங்க? ஏன்டா கடந்த தேர்தலில் 3 சீட்டு அப்படிங்கிற முஸ்லீமுக்கு 3 சீட்டு கொடுத்துட்டு இந்த தடவை நீங்க குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி 2 சீட் தான் கொடுத்துருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் சரி 5 சீட் கொடுத்த இடத்துல அடுத்த 2 சீட் ஆக்குறாங்க. திரும்பவும் அது மறுபடியும் 2 கொடுத்துருக்காங்க. ஆமா, 5 கேட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதேதான் தொடர்ந்து பிரதிநிதித்துவம் ஒரு கணக்கு தான் வச்சிரு. ஒரு 6 சீட்டுக்கு மேல இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு மனநிலை திமுக இருக்கா அப்படிங்கிற ஒரு இது எங்களுக்கு இருக்கு. ஆமா, 15 தொகுதி வரைக்கும் அடர்த்தியாக இருக்கிறோம், 15 தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு ஜவாஹிர்லா சொல்றார். அப்ப ஜவாஹிர்லாவுடைய பேச்சை திமுக கேட்கல. அப்ப இந்த கூட்டணி கட்சிகளை ஒரு பெரியண்ணன் தனத்தோடு உதாசீனப்படுத்தி நடத்துகிறதா திமுக? அவங்க 15 சீட் கேட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியல சார். அவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கண்டிப்பா சார். அதாவது சார், நீங்க தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளும் இருக்கு, ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மட்டுமே இருக்கு. அப்படிங்கிறதுல இஸ்லாமியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான பிரதிநிதித்துவம் நம்ம கட்சிகளுக்கு கொடுக்கலாண்டாலும் திமுகவில் இருக்கிற நிறைய முஸ்லிம்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திமுகவில் தான் இருக்காங்க. அப்படி திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்ம அதிகப்படியான சீட்டு கொடுக்கணுங்கிறத நம்மளோட ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.